மிக உன்னதமான தேவனிடம் மறைந்து கொள்ள நீ போக முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் பாதுகாப்பிற்காக நீ போக முடியும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் பாதுகாப்பிடம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மை நம்புகிறேன் என்று கூறுகிறேன். மறைவான ஆபத்துகளிலிருந்தும் ஆபத்தான நோய்களிலிருந்தும் தேவன் உன்னை காப்பாற்றுகிறார். நீ தேவனை பாதுகாப்பிற்காக அணுக முடியும். அவர் உன்னை ஒரு பறவை சிறகை விரித்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுகின்றது போல் காப்பார். தேவன் ஒரு கேடகத்தை போன்றும் சுவரை போன்றும் உன்னை பாதுகாக்கிறார். இரவில் நீ அஞ்சத்தக்கது எதுவும் இல்லை. நீ பகலில் பகைவரின் அம்புக்கும் பயப்பட மாட்டாய். இருளில் வரும் கொடிய நோய்களுக்கும் நடுப்பகலில் வரும் கொடிய நோய்களுக்கும் நீ அஞ்ச மாட்டாய். நீ 1000 பகைவர்களை தோற்கடிப்பாய். உன் சொந்த வலது கை 16,000 பகைவர்களை தோற்கடிக்கும். உன் பகைவர்கள் உன்னை தொடக்கூட மாட்டார்கள். சற்று பார், அத்தீயோர் தண்டிக்கப்பட்டதை நீ காண்பாய். ஏனெனில் நீ கர்த்தரை நம்புகிறாய். மிக உன்னதமான தேவனை உன் பாதுகாப்பிடமாக கொண்டாய். தீயவை உனக்கு நிகழாது. உன் வீட்டில் எந்தவிதமான நோய்களும் இருப்பதில்லை. தேவன் அவரது தூதர்களை உனக்கு கட்டளையிடுவார். நீ போகும் இடங்களிலெல்லாம் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் கால் பாறையில் மோதாதபடி அவர்கள் கைகளில் உன்னை பிடித்து கொள்ளும். சிங்கத்தின் மேலும் விஷம் நிரம்பிய பாம்புகளின் மேலும் நடக்கும் வல்லமை உனக்கு வாய்க்கும். கர்த்தர், ஒருவன் என்னை நம்பினால் நான் அவனை மீட்பேன். என் நாமத்தை தொழுது கொண்டு என்னை பின்பற்றுவோரை நான் காப்பாற்றுவேன் என்கிறார். என்னை பின்பற்றுவோர் உதவிக்காக என்னை அழைப்பார்கள். நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன். அவர்களுக்கு தொல்லை நேரும் போது நான் அவர்களோடு இருப்பேன். நான் அவர்களை காப்பாற்றி பெருமைப்படுத்துவேன். என்னை பின்பற்றுவோருக்கு நான் நீண்ட ஆயுளை கொடுப்பேன். நான் அவர்களை காப்பாற்றுவேன். சங்கீதம் 91 அதிகாரம்.